நீங்கள் வந்துருக்குது நிஜா கேமிங் தமிழ். இன்னைக்குள்ள கேம் பிளே விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேமிங் கேஃபே லைஃபோட 1ஆம் பாகம் தான் பார்க்க போகிறோம். இதான் வந்துட்டு கேமிங் கேஃபே லைஃப்பில் ஃபஸ்ட்டு பாகம், அதாவது பார்ட் 1. இந்த கேமுடைய பார்ட் 1 பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக இருக்கிறது. அதாவது என்னன்னா, கிராஃபிக்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கிறது. என்னமோ பேசுகிறான். ஹலோ, மை நேம் இஸ் பேஜக்கு. உனக்கு இங்கே தெரியும், நான் ஒரு பிஸ்னஸ் மேன் இந்த சிட்டியில். அவனுக்கு ஏதோ காசு இருக்கா என்கிட்ட கூட, நான் உனக்கு 2 டைம் அமௌண்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்துட்டு நம்பி கொடுக்க வேணாம், இவன் வந்துட்டு ஏமாற்றிடுவான். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட் ஈஸ்டர் எக் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடை கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, நான் முடிஞ்ச அளவு ஒரு பிசி செட் கலெக்ட் பண்ணிட்டேன். இன்னும் பாதி பிசி செட் இருக்குது கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் சில ஈஸ்டர் எக்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் எடுக்கணும். இவனுக்கு இப்போதைக்கு கொடுக்காதீங்க, ஏன்னா இவன் வந்து ஏமாத்திடுவான். நான் முன்னாடியே கேமிங் கேஃபேல இப்போ ஒரு தடவை மட்டும் தான் விளாண்டுருக்கேன். இது வந்துட்டு அதோட பகுதி 1. ஓகே, இது வானட் மூசாங். இதை உடைங்க, உள்ளுக்கு ஈஸ்டர் எக் இருக்கும். அவ்வளோதான், உடைச்சிட்டிங்களா? பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு கேமிங் பிசி இருக்கும், இங்கே ஒரு பீஸ்ட் பிசி இருக்கும். ஓகே, 2 பிசி. அதுக்கப்புறம் ஆமாம், 2 தான் இருக்கும். ஒன்று பிசி, இன்னொன்று வந்துட்டு ஏதோ இந்த கேமிங் பிசி. ஓகே, நமக்கு போதுமான அளவு ஜாமான்களெல்லாம் கடத்தி விட்டது. இதை வச்சு நம்ம ஏதோ செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு அப்புறமேல பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ பார்க்கணும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதான் வந்துட்டு பார்ட் 1. இந்த பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நான் இவ்வளோ தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஏன்னா இல்லை பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் போட போகிறேன். சாப்டர் 1 எல்லாம் இருக்குது, இல்லை அதெல்லாம் முடியணும். அந்த மேஜக்குன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் சாப்டர் 1. ஓகே, இங்கே ஒரு கீபோர்ட் இருக்குது. என்னது இது? வாட் இஸ் திஸ்? ஐ டோன்ட் நோ. வாட் இஸ் திஸ்? என்னமோ போட்டிருக்கு கைஸ், என்னமோ கொஸ்டின் மார்க் என்னமோ. ஸோ ஓகே, இது யாருன்னு கேட்டிங்கனாக்கா வச்சுக்கோங்களேன், இது வந்து சாரா. இந்த சாராவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அது ஒன்று சாப்டர் 3 இல்லாட்டி சாப்டர் 4 தான் வரும் அந்த ஸ்டோரியெல்லாம். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிற வீடியோலாம் வரும். அப்போ உங்களுக்கு தெரியும் சோகமான கதை, அந்த மாதிரி கதைலாம் உங்களுக்கு தெரியும். ஓகே கீஸ், ஸோ நம்ம இந்த இதையும் கொண்டு போயிட்டு வச்சுட்டு, அந்த ஈஸ்டர் எக் ஒன்று இருக்குது, ஆண்டி லுக்கி ப்ரோ கொடுத்தது, அதை போயிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, நிறைய டேபிள் அது இதுன்னு தான் கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், அடுத்தது காசு கிடச்சிச்சு. ஓகே, நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ நம்ம ஆண்டிக்கு போகிறோம். ஓகே, ஆண்டி லுக்கி தொகை தான். தேங்க்யூ ஃபார் பிளேயிங் கேம். ஓகே, வாட் இஸ் திஸ் ஃப்ரீ கன்சோல் எடுத்துப்போம். ஓகே, இங்கே என்னமோ போட்டிருக்கு சாவி. ஓ மை காட், 13 கீஸ் கிடச்சிருக்கு. போடுங்க மாதம் தான். ஓகே, நம்ம ஆஃபீஸ் சேரி டேபிள் எல்லாம் கொண்டு போவோம். ஃபஸ்ட்டு இதை கொண்டு போயிட்டு 2ஐயும் கொண்டு போயிட்டு சேர்த்துருவோம். ஓகே, நம்ம வெற்றிகரமாக இந்த 2ஐயும் கொண்டாந்து சேர்த்தாச்சு. இன்னும் ஒரு 2 எடுத்துகிட்டு வருவோம். ஓகே கைஸ், நானே மறந்துட்டேன் எதில் போயிட்டு எது இன்னும் பே பண்ண. அதோ இது இல்லை, நம்ம ஃபாஸ்ட்டு கொடுத்துருவோம். ஓகே கைஸ், இவன் வந்துட்டு செஞ்சுட்டு போயிடுவான். இவன் பேர் தான் மாஸ் எக்ஸல். ஓகே கைஸ், நம்ம போயிட்டு இன்னும் ஒரு 2 எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. ஓகே கைஸ், இன்னும் ஒரு 2 கொண்டு போயிட்டு நம்ம அங்கே கொண்டு போய் சேர்த்துடலாம். ஓகே கைஸ், வெற்றிகரமாக நம்ம இது 2ஐயும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் சேர்த்தாச்சு. ஸோ அடுத்ததை நம்ம வந்துட்டு கொண்டு வந்துடலாம் வாங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மறுபடியும் ஆண்டிக்கு வந்துட்டு இந்த கீபோர்டு, அதுக்கப்புறம் இந்த ஹெச்டி மானிட்டரை கொண்டு போயிட்டு நம்ம சேர்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த கன்சோலு, அதுக்கப்புறம் இந்த ஹெச்டி கன்சோலு, அந்த 2ஐயும் கொண்டு போய் வெற்றிகரமாக நம்ம சேர்த்துடலாம் வாங்க. ஓகே, வெற்றிகரமாக நம்ம கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அப்படியே போடும், நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ரீகலெக்ஷன் பண்ணணும். ஓகே, பில்லிங்ஸை அக்செப்ட் பண்ணிப்போம். இண்டிகோவில் ரிக்வெஸ்ட். ஓகே, இப்போதைக்கு என்கிட்ட பிசி 1 தான் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்மக்கிட்ட ஒரு 13 கீஸ் கிடச்சிருக்கு. அந்த 13 கீஸ் வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமேல பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு நம்ம கடையை ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ரெடி பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பொம்பி வரோம் கைஸ், பொம்பி வரோம் கைஸ். ஐயோ, பொம்பி 1 2
3 அவ்வளோதான். பாம்பே நேராக நம்ம கடைக்குள்ளே வர மாட்டான், நேராக அந்த பிசி இருக்குல்ல அதுக்கிட்ட போய் வெடிக்க வச்சிடலாம். ஓகே, நம்ம எல்லாத்தையும் ஒன்றாந்து வச்சாச்சு. ஓகே, நம்ம போயிட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து வருவோம். ஓகே, இப்போ நம்ம பிசி செட்டை வந்துட்டு ரெடி பண்ணலாம். இப்போ நான் இந்த பிசி எங்கே வைக்கலான்னு கேட்டிங்கனாக்கா இந்த பக்கம் வச்சிடலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கா? ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, நம்ம அடுத்தது வந்துட்டு ஹெச்டி மானிட்டர், அதுக்கப்புறம் கீபோர்டு போடலாம். மானிட்டரும் கீபோர்டும் கையில் வச்சுக்கலாம். ஓகே, மானிட்டரை திருப்ப அப்படியே 90 டிகிரி. ஓகே, அப்படியே கரெக்டாக செட் பண்ணணும். ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கீபோர்டை வச்சுக்கலாம். ஓகே, கீபோர்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வச்சாச்சு. இப்போ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கனாக்கா மவுஸு, அதுக்கப்புறம் பிசி. மவுஸ் எங்கே போட்டேன், அது இங்கே இருக்குது. ஓகே, நம்ம இந்த பிசி வந்துட்டு இது மேலே வச்சிடலாம். ஓகே, அடுத்தது நம்ம வந்துட்டு இதை இங்கே வச்சிடலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு நம்ம இந்த பிசி சேர், ஆஃபீஸ் சேர் வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் வச்சிடலாம். ஓகே, இப்போ 2வது பிசி செட் ரெடி ஆச்சு. இப்போ யாராவது வரீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஓகே, நம்ம அடுத்த பிசி செட்டும் எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். இங்கே ஒரு பிசி செட், இங்கே ஒரு பிசி செட் பண்ணலாம். இங்கே ஒன்று செட் பண்ணிடலாம். அப்படியே சுற்றி செட் பண்ணால் கொஞ்சம் காசு கிடைக்கும். 2 பிசி செட் இருக்குது இது வரைக்கும். ஓகே, நைஸ். நம்ம இந்த ஒரு எட்ஜ்டு பிசியை ஒன்று போயிட்டு இந்த பக்கம் ஒன்று போடலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளாஸ்டிக் சேரை கொண்டாந்து இங்கே இன்னொன்று ஒரு 3வது பிசி செஞ்சுக்கலாம். ஓகே, ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? காசு ஒரு 4000 இருக்குது கைஸ். 6000 வந்துச்சு, அதில் ஒன்று செலவு பண்ணிட்டேன், விடுங்க. ஓகே, ஆல்டு மானிட்டர். ஆமாம்ல, நம்ம கீபோர்டு வேணும். இதோ கீபோர்டு, இதோ எங்கடா மவுஸு? மவுஸு இங்கே இருக்கணும். இது தர்மத்துக்கு எதிரான தீ சக்தி. பக்காச்சா? ஆமாம், பக்காச்சு கைஸ். அதோ இங்கே இருக்குது பார்த்துருக்கேன். ஓகே, அது எப்படி தெரியும்னு கேட்டிங்கனாக்கா நான் முன்னாடி விளாண்டுருக்கேன் இந்த கேமு. ஓகே, இப்போ நம்ம இந்த மானிட்டரை இங்கே செட் பண்ணிடலாம். 90 டிகிரி. ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கீபோர்டை வச்சுட்டு மவுஸை கொண்டாந்து அங்கே ஒரு மவுஸ் இருந்துச்சுல அது கொண்டாந்து வச்சிடலாம். மவுஸ் கேமர் மவுஸ். ஓகே கைஸ், கேமர் மவுஸை கொண்டாந்து வெற்றிகரமாக நம்மன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க. செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட 3 பிசி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்சோல் வேறு ரெடி பண்ணோம். ஒரு கன்சோல் இதையும் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா கன்சோல்லையும் கொஞ்சம் காசு கொஞ்சம் ஷார்ட் ஆகும். எங்கே தான் ரெடி பண்ணிட்டு? ஓகே, இங்கே வச்சு ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த டிவி எடுத்து இப்படி போட்டு விட்டு நம்ம போயிட்டு இந்த கையில் எடுத்தோம்ல ஓல்டு கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் கன்சோலு எங்கடா இது, அது எங்கே போச்சு? இங்கே கிடக்குது. ஓகே, செட் பண்ணிடலாம். இங்கே இன்னும் தூரமாக. ஓகே, இப்படி வச்சு செட் பண்ணிடலாம். ஓகே, செட் ஆச்சா? இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு இதை எடுத்துக்கணும். ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே வச்சுட்டு நம்ம அந்த கன்சோலை எடுத்து இங்கே ஒரு ஓரமாக வைக்கும். ஓகே, இன்டர்நெட் இல்லையா? இன்டர்நெட் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. பிசி 1ல யாரா இருக்கா? யாருமே இல்லையே. பக்கு விடுங்க, பார்த்துக்கலாம். ஓ கரண்ட் இல்லையா? ஓகே, நம்ம இந்த கரண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணோம். அதாவது இந்த கரண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது செம்ம ஈஸி கேஸ். இப்படி எடுத்து இப்படி சொருவிட்டு, இப்படி எடுத்து இப்படி சொருவிட்டு, இப்படி எடுத்து அப்படி சொருவிட்டு, இப்படி எடுத்து இப்படி சொருவிட்டு அங்கேருந்து இங்கே, அவ்வளோதான் கேஸ். இப்போ ஃபிக்ஸ் ஆச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு ஆளுங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஐயோ, இதுவும் போச்சா? ஓகே, நம்ம இதுக்கு காசு பே பண்ணுவோம். 100. ரொம்ப மெதுவாவா? எங்கே இருக்கான்? வரானா? வரான் பாருங்க. எவ்வளோ மெதுவாக வரேன். டன் டொன் 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 டொய். ஓகே கைஸ், நம்ம இவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், ராத்திரி ஆச்சு. ஓகே, இந்த சாப்டர் எப்படி முடிப்போம்னு தெரியல. அதெல்லாம் நீங்கள் கீப் வாட்சிங். ஓகே, வந்துட்டாங்க கைஸ். வந்துட்டு செஞ்சுட்டே போயிட்டான். இப்போ ஆண்டிலுக்கு இது ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க, நம்ம கடைக்கு வந்துட்டார். அதாவது அவர் 3வது பிசியில் அக்கான்ட்டார்.
இப்போ நம்ம அது 3வது பிசிக்கு வந்துட்டு காசு கட்டிடலாம். கன்சோலுக்கு ஒரு பையன் ராத்திரி வந்து உட்காந்துருக்கான். ஓகே, எக்ஸப்ட் பின்னால் பொம்பி வர்ற மாதிரியே இருக்குது. பார்த்தா பொம்பி இல்லை, அது வேறு யாரோ. ஓகே, ஃபுல்லாச்சு இடம், ஸ்பேஸ் ஃபுல்லு. எல்லோரும் வந்துட்டாங்க நம்ம கடைக்கு. ஓகே, இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், 3 பிசி 4 கன்சோல், அது ஆச்சு ஒரு கன்சோல் இருக்குது. ஓகே, நம்ம இதை ரெடி பண்ணலாமான்னு பார்த்தா இது இன்னும் ரெடி ஆகலை. நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படுற பொருள் நிறையாவே இருக்குது. ஆமாம், ஆனால் கைஸ் நம்ம ஒன்று மறந்துட்டோம். என்னதுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த வாண்டட் மூசாங்கில் இன்னும் சில பொருட்கள் வேணும்னா இருக்கலாம், நம்ம அதை தேடி பார்க்கலாம். ஆமாம், இங்கே ஹெச்டி மானிட்டர் இருந்தே ஆகணுமே. ஆமாம், மானிட்டர் இருக்கும் கைஸ், இங்கே தேடி பார்ப்போம் வாங்க. இங்கே இல்லை, 4 ட்ராஷு, 5வது ட்ராஷு, 6வது ட்ராஷு, 7வது ட்ராஷு, 8வது ட்ராஷு, பக்காச்சு போல எல்லாமே. ஐயோ, 9வது ட்ராஷு, 10வது ட்ராஷு. இல்லை கைஸ், இல்லை, அது எங்கேயோ வந்திருக்கு, அது நான் என்ன பார்த்துருக்கேன். ஓகே கைஸ், எனக்கு 30,000 கொடுக்கணும். இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை, நான் கொடுக்க முடியாது. போடா டே ஏமாத்துக்காரா, நம்ம போலீஸில் பிடிச்சி போட்டுருவானுங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் பார்ட் 2க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, இல்லை சேஞ்ச் நேம் ஆப் அதெல்லாம் கிடக்குது. ஓகே, எக்ஸப்ட் ஆல் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா வச்சுக்கோங்க. என்னது இது? ஓகே, நம்ம treasure.comல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு 13 கீ கொடுத்தான்ல, அதை வச்சு நம்ம என்ன கிடைக்குது என்பதை பார்ப்போம். நம்ம லக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஏதோ நல்லதாக கிடச்சா நல்லா இருக்கும்டா. அட பாவி, காமன் கொடுத்துட்டானுங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் ப்ளே பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், நான் அதை ப்ளே பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணுறேன். ஓகே கைஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க, ஆண்டி லக்கிட்ட வந்திருக்காரு. அவருக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பில்டிங்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுவோம். ஓகே, நமக்கு என்ன கிடச்சிதுன்னு தெரியல, ஏதோ ஒன்று கிடச்சிது, பரவாயில்ல விடுங்க கைஸ். பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு. ஐயோ, இந்த காமன்லேயே கொடுத்துட்ருக்காங்க கைஸ். என்ன இவங்க ஏன்டா காமனில் கொடுக்குறீங்க? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பில்டிங்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளாண்டுக்கலாம். இங்கே டெக்கரேஷன் ஷாப் இருக்குது, அது நம்ம காசு அதிகமாக வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கைஸ் யாரோ அழுகுறாங்க கைஸ், யார் அழுகுறான்னு தெரியல, என்ன சொல்லாதீங்க. ஓகே, அன்காமன் என்ன கிடைக்குது? இன்னும் 3 தான் இருக்குது. ஓகே, ஐயோ டே, ஏன்டா காமன் கொடுக்குறீங்க? அடா பாவி டே, என்ன நீங்கள் 3 இருக்குது கைஸ், இன்னும் 3 இருக்குது. என்ன கிடைக்குது அது? ஐயோ காமன்றாடி, என்னடா இப்படி டென்ஷன் பத்துறீங்க? ஓகே, இன்னும் 2 தான் இருக்குது. எப்படி போராட போகிறோம் என்பதை தெரியவில்லை. என்ன கிடைக்கிறது? அடு பாவி, எனக்கு காமனே கொடுத்து வெறுப்பீங்களா டே? என்ன நீங்கள் இதெல்லாம் தர்மத்துக்கு எதிரான தீய சக்திகள். என்ன கிடைக்கிறது? காமன் மறுபடியும் போங்கடா டே கேம். ஓகே, இதான் லாஸ்ட். என்ன ப்ளீஸ் போங்கடா டே. எனக்கு கிடச்சிது. ஓகே, அது முன்ன எனக்கு லக்கு கிடச்சிது, இப்போல்லாம் லக்கு கிடைக்க மாட்டேங்குது. போங்க கைஸ். ஓகே, நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு பில்லிங்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே, PC1 கடை நல்லா தான் ஓடுது. இப்போ எவ்வளோ காசு இருக்குது? ஓகே கைஸ், 6000 இருக்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே கைஸ், நம்மகிட்ட 6000 இருக்குது. வார்னட் லைஃப், அதாவது வார்னட் லைஃப்னால் மலாயில் கேமிங் கேஃபே லைஃப், அதாவது இங்கிலீஷில் கேமிங் கேஃபே லைஃப் தான், மலாயில் வந்துட்டு வார்னட் லைஃபு. அப்படின்னா கேமிங் கேஃபே லைஃப் தான், மலாயில் வந்துட்டு வார்னட் லைஃப். இதுதான் கேமிங் கேஃபே லைஃப், அதாவது 2வது பாகம் இருக்குல்ல, அதோட ஏரியா. நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன் இது. ஓகே கைஸ்,
இந்த கேம் சேவ் பண்ண முடியுமா? முடியுமே கேஸ். ஆமாம் முடியும். ஓகே. வாவ். எட் க்ரஷ் பெரி பஹால் வில் ஷோட் எனி பிராட்ஸ் ஆஃப் கம்மிங். நம்ம படம் பார்த்துட்டு இருக்கணும். சூப்பராக. கால் இண்டிகோ டு ஃபிக்ஸ் யுவர் ரூட்டர். முன்னெல்லாம் இதை விட மோசமாக இருக்கும் கேஸ். இதை விட மோசமாக இருக்கும். இடம் ரொம்ப குட்டியாக இருக்கும். இது வரைக்கும் தான் இருக்கும். அது வரைக்கும் தான் போகவே முடியாது. இது வரைக்கும் போக முடியாது கைஸ். இந்த லைன் வரைக்கும் இப்போ தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அது கொண்டாந்துருக்காங்க இந்த கேமையே. எல்லா கேமையும் கொண்டாந்துருக்காங்க. ஓகே ஓகே. ஒரு கன்சோல் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது. ஓகே ஓகே. இதெல்லாம் என்னடா நீங்கள் குறைஞ்ச விலை குடிக்கிறீங்க? பூம்பி வரோம் 1 2 3 போடு ஒரு ரெடி. ஓகே கைஸ். ரெண்டாவது பாம்பி செத்துனா நம்ம 25 பாம்பி அடித்தா போதும். நம்மளுக்கு வந்துட்டு இங்கே இந்த எலக்ட்ரிஷியன் வந்துட்டு ஒரு 20 தடவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க 25 டைம்ஸ் வந்துட்டு பாம்பி அடிச்சுன்னா போதும். முன்னெல்லாம் பக்காகி பாம்பி நிறைய பேர் வருவானுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ கஷ்டமாக இருக்குது. ஃபிக்ஸ் இன்டர்நெட்டா? ஐயோ ஆனால் கடுப்பாக வரானுங்க. ஓகே, நம்ம இண்டிகோ ரூட்டர் சர்வீஸை கூப்பிடலாம். வரானா? வாடா சீக்கிரம். வரான் ஓடி வரான். வாடா சீக்கிரம் வாடா. டி சீக்கிரம் வாடா. ஐயோ ஆண்டியில் பீத்த ப்ரோ கோமாயிட்டாரு. ஓகே, எக்ஸப்ட் பில்லிங். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம இந்த வீடியோக்கு என்ன வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட பார்ட் 2 என்ன இந்த வீடியோக்கு வந்துட்டு 4 likes டார்கெட், 4 to 3 likes டார்கெட். ஓகே கைஸ், பார்ட் 2 என்ன 4 to 3 likes டார்கெட். ஸோ கைஸ், இதோட நான் வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கைஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் சொன்னீங்க அதுவும் விடைபெறுவது நானும் உங்கள் அபிஷேக். லவ் யூ ஆல். டாட்டா பை கைஸ், பை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்துட்டு இன்னும் வீடியோ முடிக்கலை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ப்ரோ, நான் உங்களுக்கு அப்புறமேல வந்துட்டு வானர் லைஃப் 1 2 வெளியாக வானர் லைஃப் 1க்கு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது வானர் லைஃப் 2ல் எப்படி ஸ்டோரி போணுச்சுன்னா, சாப்டர் 1ல் பொம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்துச்சு. அந்த டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், அந்த வானர் லைஃப் 1 இடத்த வெடிக்க விட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு அந்த இடத்த போய் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கேமிங் கேஃபே லைஃப் 1 பிடிச்சிருக்கா 2 பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா 2ல் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு பைக்கெல்லாம் ஓட்டலாம். அதுக்கப்புறம் இந்த நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்குது. இந்த கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சிச்சு. இப்போ லெஜெண்டரி ஃபிஷ் ஹண்டர்னு சொல்லிட்டு ஒரு புது கேம் கொண்டு வராங்க. அந்த கேமோட அல்பா விஷனை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதனால் யாராவது பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நான் போடுறேன் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷனும் கூட வரும் கேஷ். ஓகே, என்னடா மோட்டர் சைக்கிளு. ஓகே, நம்ம இதே ஸ்பான் பண்ணி போகலாம். ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், இந்த பைக் வந்துச்சு. இப்போ நம்ம அந்த பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஐயோ, இந்த அனோயிங் கிட்டு வேறு வந்துட்டான்ப்பா. ஓகே கேஷ், இதான் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நம்ம வானர் லைஃப் 1க்கு வந்த இடம் தான் இது. இப்போ இந்த இடம் வந்துட்டு இப்படி இருக்கான அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க, புது கேமிங் கேஃபே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு போத்துருவோம். ஓகே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டோம். இந்த இடம் தான் இதாங்க நம்மளோட வானர் லைஃப். இதோ இந்த சிலம்பாட்டு இருக்குது. இதோ இந்த ஏலியன் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு சாப்டர் 2 முடித்தா இந்த ஏலியனோட கடை வரும். ஸோ இந்த சிலம்பாட்டு இருக்குது. இந்த சிலம்பாட்டு, அதுக்கப்புறம் நம்ம கடை இருக்குல்ல, அது முன்னாலேயே இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு கேமிங் அதாவது வானர் லைஃப் 1லேயே உங்கள்கிட்ட காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இதான் நம்மளோட வானர் லைஃப்னா பார்த்துக்கோங்களேன். இங்கே வந்துட்டு சிலம்பாட்டு இருக்குல்ல, இங்கே வந்துட்டு வானர் லைஃபு. இந்த சிலம்பாட்டுக்கு முன்னால் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். இந்த 3 ஷாப்பு தான் ஏலியன் ஷாப்பாக ஆக போகுது. அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சாப்டர் 2 வரும்போது காமிக்கிறேன். இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இல்லை, ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சாப்டரில் வந்துட்டு முடிஞ்சிடும். ஸோ ஓகே வியூஸ், இப்போது நான் வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா. ஓகே கைஸ், பாய்.